இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்திருக்கான கமெண்ட்ஸ்க்கான அப்டேட்ஸ் இப்போ பார்த்துடலாம். ஷூ ஃப்ரம் ஷோ மூவி தமிழ் டப்பிங்கில் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆக்சுவலி இந்த படத்தோட தமிழ் டப்டு வெர்ஷன் நமக்கு வராது. ரீசன் என்னென்னா, இந்த படத்தோடைய தமிழ் ரீமேக் ரைட்ஸ் ஆல்ரெடி சோல்வ் பண்ணிட்டாங்க, ஹிந்தியுமே சோல்வ் பண்ணியிருக்காங்க. 2 லாங்குவேஜுமே இப்போ தான் தனித்தனியாக செப்பரேட்டாக நமக்கு ரீமேக் வெர்ஷனாக வரப்போகுது. ஆனால் இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரியூ தமிழ் ரீமேக் யார் பண்ண போகிறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் இன்னும் வரலை. இந்த ஒரு ரீசனால தான் இந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் நமக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் வரப்போ வரலை. தமிழ் ரீமேக் எனி டைம் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். பகாசோரா ரெஸ்டாரண்ட் தமிழ் ஆடியோ நாட் அவைலபிள் ஒய் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இந்த பகாசோரா ரெஸ்டாரண்ட் திரைப்படத்தோட தமிழ் வெர்ஷன் நமக்கு சன்நெக்ஸ்ல ஆட் பண்ற மாதிரி சன்நெக்ஸ்ட் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இன்னுமே நமக்கு சன்நெக்ஸ்ல ஆட் பண்ணல. ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ தான் மேக்ஸிமம் இந்த படம் நமக்கு தமிழ் டிலே ஆகுது. ஸோ ஒன்ஸ் தமிழ் வெர்ஷன் ரெடி பண்ணிட்டாங்கன்னா, ஸோ அதை ஆடியோ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எனி டைம் நம்ம சன்நெக்ஸ் எதிர்பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி சன்நெக்ஸ்ல இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே 1 வீக்கோ 2 வீக்கோ கழிச்சு நமக்கு தமிழ் டப்பிங்கோட சன்நெக்ஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தையும் மேக்ஸிமம் ஆட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் ஆட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான வீடியோ நம்ம சேனலில் வரும். ஸ்டே டியூன். ஃபேண்டாஸ்டிக் 4 தமிழ் டப்டு ஓடிடி ரிலீஸ் எப்போ வரும் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆக்சுவலி இந்த ஃபேண்டாஸ்டிக் 4 மூவியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மாரல் படம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நிறைய பேர் தமிழ் டப்பிங்கில் தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஜூலை மந்த் தேட்டர் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் மேக்ஸிமம் நமக்கு நவம்பர் மந்த்ல தான் ப்ரீமியர் பண்ணுவாங்க. ஏன்னா 3 months தேட்டரிக்கல் விண்டோ இந்த எல்லா மாரல் மூவிஸ்க்குமே இருக்கு. இப்போ சொல்ல போனால் ஃபேண்டாஸ்டிக் 4 மூவிலாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நவம்பர் 2nd halfலையோ இல்லை 3rd halfலையோ இந்த படத்தோடைய தமிழ் வெர்ஷன் நீங்கள் ஜியோ ஹாட்ஸ்டார் எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து உங்களுக்கு இந்த மந்த் இல்லை நெக்ஸ்ட் மந்த்தில் வந்துடும். தமிழ் டப்பிங்கில் தான் நீங்கள் பார்க்க வெயிட் பண்ணிருக்கீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் நவம்பர் மந்தில் தான் உங்களுக்கு ஸ்ட்ரீம் ஆகும். ஒன்ஸ் டேட் பற்றின அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்ததும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். ராபின்வுட் தமிழ் டப்பிங்கில் எப்போ வரும்ன்ற மாதிரி நிறைய பேர் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி இந்த ராபின்வுட் மூவியை பொறுத்த வரைக்கும் தமிழ் டப்பிங்கில் நமக்கு ஜீ தமிழில் தான் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. ஷெட்யூல் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த டைமிங்கில் ஸ்பெசிஃபிக் டைமில் இந்த படத்தை நமக்கு தமிழில் வரலை. ஏன்னா வேற ஒரு படத்தை ஏதோ போட்டுட்டாங்க. ஆனால் ராபின்வுட் படம் தமிழில் வரலை. ஸோ எப்போ தான் வரும்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் ட்ராக்கிங்கில் தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் ஏதாவது ஜீ தமிழ் அப்படின்னா ஜீ த்ரில்ல அவங்க ஏதாவது டெலிவிஷன் ப்ரீமியர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஏதாவது ஒரு டைமில் இந்த படம் கண்டிப்பாக ஷெட்யூல் ஆகும். அப்படி ப்ரீமியர் பண்ணுற அந்த டைம் பற்றின அப்டேட் வந்ததும் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன். இப்போதைக்கு இந்த படம் வந்து ஏதாவது அப்கமிங் டேஸில் ஷெட்யூல் ஆகியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஷெட்யூல் ஆகலை. எல்லாத்துலேயுமே செக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கான ஷெட்யூலுமே இந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் ஜீ தமிழும் சரி ஜீ த்ரில்லும் சரி ஷெட்யூல் ஆகலை. புகழோட ஆக்டிங்ல வெளிவந்த மிஸ்டர் ஜூ கீப்பர்னு ஒரு தமிழ் படம். இந்த படத்தோட ஓடிடிஸை இன்னுமே வந்து சோல்வ் பண்ணலை. ஸோ யாருமே இந்த படத்தை வாங்குறதுக்கு ரெடியாகவே இல்லை. ஏன்னா இந்த படம் அந்தளவுக்கு நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் இந்த படத்தை ஓடிடிஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த படம் மேக்ஸிமம் வந்துச்சுன்னா நமக்கு யூடியூப்ல டேரெக்டாக வந்துடும். இந்த படம் ஒரு லோ பட்ஜெட் படம். அது மட்டும் இல்லாமல் அந்தளவுக்கு பெருசாக பிரபலமும் ஆகலை. காரணம் என்னன்னா தேட்டர் ரிலீஸ் கம்மியாக இருந்துச்சு. அந்தளவுக்கு ஆடியன்ஸுமே இந்த படத்து மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் இந்த படம் நமக்கு இன்னுமே ஓடிடியில் விற்காம இருக்கு. மேக்ஸிமம் நீங்கள் இந்த படத்தை யூடியூப்ல எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ எடுத்துருக்கிற எல்லா லோ பட்ஜெட் படங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க டேரெக்டாக யூடியூப்லையோ இல்லை மலேசியன் ஓடிடியில் ஏதாவது ஒரு சேனல்லையே ஏதாவது போட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் இந்த படம் ஓடிடிலையோ சரி இல்லை டெலிவிஷன் ப்ரீமியர் ஏதாவது ப்ரீமியர் பண்ணாலும் சரி கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன். வார் 2 ஓடிடி அப்டேட் பற்றி கேட்டிருக்காரு. இந்த படத்தை ஓடிடிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. வருகின்ற அக்டோபர் 9th அன்னைக்கு இந்த படத்தை நமக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி, தமிழ், தெலுங்குன்னு மொத்தமாக 3 லாங்குவேஜஸ்லுமே அவைலபிளாக இருக்கும். தமிழ் டப்பிலுமே இந்த படம் பார்க்கறதுக்கு சுமாராக தான் இருக்கும். ஏன்னா ஏற்றுக்க முடியாத ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அந்த படத்தில் நிறைய இருக்குது, யோசிச்சுக்கோங்க. அடுத்ததாக ஸ்ட்ரீட் 2. இந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் எப்போ தான் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி இந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் வரும்ன்ற மாதிரி தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படத்தை 3 லாங்குவேஜஸ்ல கொண்டு வர மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் மேடாக் ஃபிலிம் யூனிவர்ஸில் இது வரைக்கும் வந்த அந்த ஹாரர் மூவிஸ் எல்லாமே நமக்கு தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. ஆனால் எக்ஸப்ட் இந்த ஸ்ட்ரீட் 2 தவிர படத்தை வாங்குறப்பே பார்த்தீங்கன்னா வெறும் ஹிந்தி ரைட்ஸை மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. அந்த மல்டிபிள் லாங்குவேஜ்க்கான ட்ராக் ரைட்ஸை அவங்க வாங்கலை. அதுவும் ஒரு ரீசன் இந்த படம் நமக்கு தமிழ் டப்பிங்கில் பிரைமில் வராதுக்கான காரணம். ஏதாவது ஒரு டெலிவிஷன் ப்ரீமியரில் தான் நீங்கள் இந்த படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் இதுக்கப்புறம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்கமிங்கில் விஜய் டிவி இல்லைனா ஸ்டார் டெலிவிஷன் ஏதாவது இந்த படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி நமக்கு டெலிவிஷன் ப்ரீமியர் பண்ணாதான் உண்டு. பார்க்கலாம் அப்படி யார் பண்ணுறாங்கன்னு. இப்போதைக்கு இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இப்போ நமக்கு அப்கமிங்லேயும் சரி எதுவுமே அப்டேட் இல்லை. ஸோ பார்க்கலாம், பொறுத்திருந்தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்ட்ரீட் தமிழ் சாங் கூட வந்திருக்கு. அட்லீஸ்ட் அப்பயாச்சும் நமக்கு தமிழ் டப்பிங்கில் வருமானு பார்த்தோம்னா அப்பயும் நமக்கு வரல. இன்னும் சென்சார்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் 2க்கான அந்த தமிழ் வெர்ஷன் வந்து சென்சார் வாங்கலை. பார்க்கலாம். இந்த இயர் எண்டோட CBFC ரிப்போர்ட் எடுத்து பார்க்கலாம். இந்த படம் டப் ஆகியிருக்கான லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.
அடுத்ததா சூர்யா சேதுபதி ஆக்டிங்ல வெளிவந்த ஃபீனிக்ஸ். இந்த படம் எப்போதான் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்னு நிறைய பேர் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. இந்த படத்தோட பொறுத்த வரைக்கும் நமக்கு டென்ட் கூட தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. இன்னும் டென்ட் கூட தரப்புல இருந்து அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இந்த படத்துக்கு கொடுக்கல. ஸோ ஒன்ஸ் அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆனால் ஃபீனிக்ஸ் ஓடிடி மூவி நமக்கு டென்ட் கூட ஓடிடியில் தான் வரும். ரீசெண்டாக வந்த தேஜஸ்ஜா மூவி தான் மிராய். இந்த படத்தோடைய ட்ரெய்லர் பார்க்க செம்மையாக இருந்துச்சு, செம்ம கிராண்டாக இருந்தது. அண்ட் படமும் ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கின்ற மாதிரி தான் ரிவ்யூஸு. ஆனால் நான் இன்னும் இந்த படத்தை பார்க்கல. நான் தேட்டர் ரிலீஸ் அந்த அளவுக்கு தமிழ் டப்பிங்கில் வைட் ரிலீஸ் கிடையாது. ஏஜஸ் தான் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. பட் ஆனால் அவங்களுமே இந்த படத்தை அந்த அளவுக்கு பெருசாலாம் தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. ரொம்ப கம்மியான லிமிடெட் ஸ்க்ரீன்ஸில் தான் இந்த படம் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் நான் இந்த படத்தை வந்து சென்னையில் ஏதாவது அவைலபிளாக இருந்தேன்னா கண்டிப்பாக அந்த படத்தை அப்போ நான் போய் பார்த்துட்டு வேணா ரிவ்யூ பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த படத்தை நான் பார்க்கல. அமீர் கானோட ஆக்டிங்கில் வெளிவந்த சித்தாரே ஜமீன் பார்னு ஒரு ஹிந்தி படம் நமக்கு யூடியூப்ல ஆல்ரெடி ப்ரீமியர் பண்ணிட்டாங்க. நம்ம சேனலில் ஒருத்தர் இந்த படத்தோடைய தமிழ் வெர்ஷன் எப்படி பார்க்குறதுன்ற மாதிரி கேட்டுருக்கீங்க. ஆக்சுவலி இந்த படத்து தமிழ் வெர்ஷன் யூடியூப்ல ரெண்டெல்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ரெண்ட் எடுத்து பார்க்குற மாதிரி ஆப்ஷன் தான் இருக்குது. ₹100 பே பண்ணிங்கன்னா இந்த படத்தை உங்களால் யூடியூப்ல ரெண்டெல்லாம் பார்த்துக்க முடியும். அதில் வந்து செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆடியோ ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணி தமிழ் ஆடியோ கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் ஆடியோவில் இந்த படம் ப்ளே ஆகும். ஓஜி தமிழ் ட்ரெயிலர் பற்றின அப்டேட் வந்து கேட்டிருக்காரு நம்ம சேனலில் ஒருத்தர். ஸோ இந்த ட்ரெயிலரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இயர்லியாக செப்டம்பர் 15, அதாவது இன்னைக்கு தான் இந்த ட்ரெய்லர் வர வேண்டியது. ஆனால் இன்னும் கொஞ்சம் அந்த கட்ஸ்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருக்கிறதுனால அது எல்லாமே கட் பண்ணி ஒரு ப்ராப்பரான ட்ரெய்லராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்களாம். ஸோ அந்த ட்ரெய்லர் தான் இப்போ வருகின்ற செப்டம்பர் 18 நமக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. தெலுங்கில் மட்டும் இல்லாமல் அடிஷனலாக தமிழ், ஹிந்தின்னு மொத்தமாக 2 லாங்குவேஜஸில் நமக்கு டப் ஆகி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ தமிழ் ட்ரெய்லருமே வரும். ஸோ ஸ்டே டியூன். செப்டம்பர் 18 தமிழ் ட்ரெய்லர் உங்களுக்கு மேக்ஸிமம் ரிலீஸ் ஆகிடும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேசிங் ராஜா 2 இந்த படத்தை தேட்டரில் பார்த்த நிறைய ஆடியன்ஸுக்கு செம்மையான வெறுப்பு. ஏன்னா படம் அந்தளவுக்கு செம மொக்கையாக இருந்துச்சான். ஸோ அந்தளவுக்கு பார்க்குற அளவுக்கு இந்த படம் இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த படத்தோட ஓட்லிஸ்க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிருப்பீங்க. இன்னும் இந்த படத்தோட ஓட்லிஸ் வந்து சைன் பண்ணல. காரணம் இந்த படம் ஒரு லோ பட்ஜெட் படம். அதையும் தாண்டி அந்தளவுக்கு பெருசாக ப்ராப்ளம் ஆகாத ஒரு படம். அதனால் இந்த படம் இன்னும் யாருமே வாங்கலை. பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் இந்த படம் எங்கேயாவது ஓடிடிலையாவது யூடியூப்லையாச்சு ஏதாவது ப்ரீமியர் பண்ணுறாங்களையான்னு. இப்போதைக்கு இந்த படம் ஓட்லிஸ்க்கான அப்டேட் எதுவுமே இல்லை. அடுத்ததான் நம்ம சன்னி டீலோட ஜாட். இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனுக்கு நிறைய பேர் நம்ம சேனலில் வெயிட் பண்ணிருப்பீங்க. இன்னும் இந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் வந்து சென்சார் ஆகலை. சென்சார் ஆனால் தான் இந்த படம் நமக்கு டெலிவிஷன் ப்ரீமியரில் வரும். ஸோ சென்சாருக்காக தான் வெயிட்டிங்கு. ஸோ சென்சார் ரிப்போர்ட்டில் இந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் ஆட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன். அடுத்ததாக நம்ம அனுஷ்கா ஷெட்டியோட ஆக்டிங்கில் வெளிவந்த காட்டி. இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனும் தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ரிலீஸ்க்கும் நிறைய பேர் வெயிட் பண்ணிருப்பீங்க. இந்த படத்தோட ரிலீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அக்டோபர் 1st வீக்கில் தான் முன்னாடி ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படம் நமக்கு இந்த செப்டம்பர் லாஸ்ட் வீக்கெண்ட்லேயே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகன்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. சுந்தசியோடைய வல்லன் மூவியோடைய ஓடி ரிலீஸ் இன்னுமே ரிலீஸ் ஆகலை. அண்ட் அமிகோ கேரேஜ் படமும் வரல. ராபினோட தமிழ் வெர்ஷன் நமக்கு எனி டைம் தமிழ் ஜித்திரையில் எதிர்பார்க்கலாம். அண்ட் தாண்டி ஒரு மென்ஷன் பண்ணிருக்க எல்லா தேட்டர் ரிலீஸ் படங்களும் இன்னுமே கிடப்பில் தான் இருக்குது. யாராவது இந்த படத்தை வாங்கி ஓடி ரிலீஸோ தேட்டர் ரிலீஸோ பண்ணாதான் உண்டு. இது எல்லாத்துக்குமே நோ அப்டேட்ஸ் தான்.